யார் இந்த ஜக்கி வாசுதேவ்? சினிமா பிரபலங்களும் மட்டும் இல்லாம, அரசியல் பிரபலங்களும் இவர நேரடியா போய் பார்க்குறாங்க. அண்ட் இவர் சொல்ற நெறைய டிப்ஸ ஃபாலோவும் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம, இவரோட பெருமை, புகழ் இந்தியால மட்டும் இல்லாம, அயல் நாடுகளையும் ஆல்மோஸ்ட் 150 கண்ட்ரீஸ் வரையும் இவரோட நெறிமுறைகள ஃபாலோ பண்றாங்க. இவரு என்னதான் ஆன்மீகத்த போற்றுனாலும், இவருக்கே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. அது எப்படி? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு இந்த ஜக்கி வாசுதேவ் யாரு? என்ன பண்றாரு? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, புத்தரா இருக்கட்டும், ராமகிருஷ்ணர், சாய்பாபா இந்த மாரி வரிசையில இப்போ இவரும் இடம் பெற்றிருக்காருன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஆன்மீகத்த போற்றுறவங்க தான் அவங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மேரேஜ் ஆகல. ஆனா இவருக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அப்படிங்கிறதும் சர்ச்சையா இருந்தாலும், ஸோ இவருக்கு எப்படி இந்த ஆன்மீகத்துல ஈடுபாடு வந்துச்சுங்கிறத பார்க்கலாம். அதாவது மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்ணவர் தான் புத்தர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா, துன்பத்திற்கு காரணம் ஆசை மட்டும்தான் அப்படிங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இந்த ஜக்கி வாசுதேவ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அனைத்திலும் ஆசைப்படு, ஆசைப்பட்டவன் மட்டும் தான் வாழ முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. யார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன இந்த வசனத்துக்கு அப்புறம் தான் இவர எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெகதீஷ் வாசுதேவ். எங்க பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகால இருக்கக்கூடிய மைசூருங்கிற இடத்துல தான். இவரோட தந்தை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கர்நாடகால ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க ஒரு கண் மருத்துவரா பணியாற்றி வந்தவர் தான் அவங்க அப்பா. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 சிஸ்டர்ஸும், ஒரு பிரதரும் இருக்காங்க. அண்ட் இவரு சின்ன வயசுல இருந்தே இவருக்கு ஒரே ஆசை, வேலைக்கு போகக்கூடாது, இயற்கையை ரசிக்கணும், இயற்கையில ஒண்ணா இருக்கணும், இயற்கையில வாழணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஆசையா இருந்திருக்கு. அண்ட் இவரோட சின்ன வயசுலயே பார்த்தீங்க அப்படின்னா, அவரு பிரெட்டு, எக்கு இந்த மாரிலாம் எடுத்துட்டு காட்டு பகுதிகளுக்கு போயிருவாராம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 டூ 15 நாள் கூட திரும்ப வீட்டுக்கு வரமாட்டாராம். ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ அவங்க வீட்ல பயந்து, ஸோ போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவர வர வச்சிருக்காங்க. அண்ட் எப்போ அந்த பிரெட் பாக்கெட்டும், அந்த எக்கும் காலி ஆகுதோ, அப்பதான் அவர் ரிட்டர்ன் வீட்டுக்கும் வருவாராம். அண்ட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய 13வது வயசுல தான் இவரு யோகாவ கத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீச்சல் போட்டியில இவர அடிச்சுக்க ஆளே இல்லையாம். கிணத்துல நீச்சல் அடிக்கிறப்போ இவரு எல்லாத்தையும் தோற்கடிப்பாராம். அண்ட் இவர தோற்கடிச்சவரு பார்த்தீங்க அப்படின்னா, 60 வயசு கிழவர் ஒருத்தர் இவரு கூட போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காரு. அத வியந்து பார்த்த இந்த ஜாக்கி வாசுதேவ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் யோகா மேல இருக்கிற ஈர்ப்பும் அவருக்கு வந்திருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம இவர் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய பள்ளி படிப்பையும், கல்லூரி படிப்பையும் முடிச்சிருக்காரு. கல்லூரி எங்க படிச்சிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைசூர்ல இருக்கக்கூடிய யுனிவர்சிட்டி ஒண்ணு இருக்கு. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அங்க முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு பல மல்டிபிள் லாங்குவேஜும் தெரியும்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டாராம். பல இடத்துல, பல ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கண் மருத்துவரா வேலை பார்த்திருக்காரு. அங்க போயிட்டு, அங்க பழகுற மக்கள் கிட்ட இருந்து ஒவ்வொரு லாங்குவேஜும் கத்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு பைக்னா ரொம்ப புடிக்குமாம். பைக் எடுத்துட்டு 1000 கிலோமீட்டர் கூட போவாராம். ஏன் நேபாள் கூட பைக் எடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் உள்ள போகுறதுக்கு அவருக்கு விசா, பாஸ்போர்ட் இந்த மாரிலாம் தேவைப்படுங்கிற காரணத்துக்காக ரிட்டர்ன் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு தன்னுடைய 20 வயசுலயே பிசினஸ் மேன் ஆயிருக்காருங்க. என்ன பண்ணியிருக்காருன்னா, கோழி பண்ணை வச்சிருக்காரு. இந்த செங்கல் சூளம் இந்த மாரி பிசினஸ்லாம் அவரு பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப இவரோட ஒரே குறிக்கோள் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, இயற்கையை ரசிக்கணும், அது பைக்ல போணும், பைக்ல லாங் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவர் ஆசை வச்சிருக்காரு. அத முன்னிட்டு அவரு பைக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்போ, ஸோ ஒரு இடத்த பார்த்திருக்காரு. அங்க போயிட்டு தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைசூர்ல இருக்கக்கூடிய ஜாமுண்டி மலை அப்படிங்கிற பாறையில பார்த்தீங்க அப்படின்னா, 1983ஆம் ஆண்டு அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்போ, அங்க அவருக்கு ஒரு ஞான உதயம் எனக்கு வந்தது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவர் இந்த பைக் டிராவல் பண்றது இதெல்லாம் தொறந்துட்டு, முழு மூச்சா தன்னுடைய திறமைய வச்சு மக்களுக்கு வெளிப்படுத்தணும். இந்த யோகா சாசனத்த போய் கொண்டு சேர்க்கணும், ஆன்மீகத்த கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆன்மீகத்துக்காகவும் அண்ட் யோகாக்காகவும் யோகா கிளாஸ் இலவசமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுல அவர்கிட்ட 7 ஸ்டூடண்ட்ஸ் தான் ஸ்டார்ட்டிங்ல வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவரோட பிசினஸ் எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கே குடுத்துட்டாராம். பிசினஸ் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா, முழு மூச்சா யோகா அண்ட் ஆன்மீகம் இதிலேயே ஈடுபட்டு இருந்திருக்காரு. அண்ட் அப்புறம் பார்த்தீங்க
அப்படின்னா, அவருக்கு நெறைய இடத்துல இருந்து அப்ரோச் வந்து இவர நேரடியா வந்து எங்களுக்கு ஸ்பீச் குடுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், விருந்தினரா கூப்பிடுறதா இருக்கட்டும், இந்த மாரி பண்ணியிருக்காங்க. மைசூர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இவரு விருந்தாளியா போன இடத்துல, விஜயகுமாரி அப்படிங்கிறவங்கள மீட் பண்றாரு. மீட் பண்ணி 1983ஆம் ஆண்டு அவருக்கு அவங்க மேல காதல் வயப்பட்டு 1984ஆம் ஆண்டு 2 பேரும் காதல் திருமணமும் பண்ணியிருக்காங்க. அவர் சர்க்குருக்கு இவங்க ஒரு சீடரா தான் போய் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் மேல இருந்த ஒரு ஈர்ப்புனால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு ராதே அப்படிங்கிற பொண்ணும் 1990ல பிறந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 8 வருஷம் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு, அடுத்து ஒரு 4 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய கலக்ஷேத்ரா அங்க ஜாயின் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ்ல இறங்கி அதவே பேஷனா எடுத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1989ஆம் ஆண்டுல கோவையில இருக்கக்கூடிய கொழுவம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல இந்த ஈசா கோவிலுக்கான இடத்த பார்த்திருக்காரு. அங்க அவருக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு, அங்க அவருக்கு இது இங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அங்க 112 அடி இருக்கக்கூடிய சிவலிங்கத்த அங்க பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, அங்க அந்த அடி இவ்ளோ ஏக்கர்ல தான் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெறைய ரூல்ஸ் குடுத்திருக்கு. பட் அதையும் மீறி அவரு அங்க நெறைய கட்டிடம் பண்ணியிருக்காரு. அதுவும் அப்ப சர்ச்சையா போயிட்டு இருந்துச்சு. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவ்ளோ சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, அதையும் மீறி சவுண்டும் கேட்டிருக்கு. இந்த மாரி நெறைய சர்ச்சை அங்க போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட மனைவி 1997ல தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்பயே இறந்திருக்காங்க. அண்ட் அத பார்த்தீங்க அப்படின்னா, இவரு யார்கிட்டயுமே சொல்லாம மறுநாள் போயிட்டு இவரே போய் புதைச்சிட்டு வந்திருக்காரு. அது பெரும் சர்ச்சையா தான் இருந்துச்சு. ஆனா, அவங்க பொண்ணு ராதையே பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அகைன்ஸ்டாவோ ஏன்னா அவங்க ஆக்சுவலி அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆர் 6 ஏஜ் கிட்ட தான் இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்குமே அவங்க அவங்க அப்பாவ தான் நம்புறாங்க. அண்ட் நெறைய பேருமே அவர நம்புறாங்க இல்லையா? அண்ட் நெறைய பேருக்கும் நம்புறாங்க அப்படின்னாலும், இவருக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட்டு மனைவி இறந்ததுக்கு அப்புறம் இவர் மேல தான் குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாரி நெறைய சர்ச்சை எழுந்தது. அதுக்கு அவர் இதுவரைக்கும் எந்த ஒரு தெளிவான பதிலும் வெளியில குடுத்ததில்ல. இவருக்கு ஆன்மீகத்துல நெறைய ஈடுபாடு இருக்கனால, இவரோட ஆன்மீகத்தையும் சரி, இவரோட திறமைகள், பேச்சு திறமைகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துற விதமா புக்ஸ் எழுதுவாராம். அந்த புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் அது சேல் ஆயிருக்கு. அண்ட் இவரோட போதனைகள் எல்லாமே நம்ம இந்தியால மட்டும் இல்லாம 150 அரவுண்ட் ஒரு 150 பிளஸ் கண்ட்ரீஸ்க்கு இவரோட யோகா சாசனமா இருக்கட்டும், இவரோட புத்தகங்களா இருக்கட்டும், எல்லாமே அங்க சேல் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் இவர்கிட்ட ஆல்மோஸ்ட் 2 லேக்ஸ் பீப்பிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 லேக்ஸ் பீப்பிள் மூலியமா இவரு 8 லேக்ஸ்க்கு மேல மரங்கள் நட்டிருக்காரு. இவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா, நடிகரான விவேக் அவர்களும் இவரோட போதனைகள்ல ஒருத்தரும் தான் விவேக் அவர்களும். இவரோட பேச்சுக்கள் எல்லாமே கேட்டு யோகால நெறைய வழிபாடு பண்ணி அண்ட் விவேக் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய மரக்கன்றுகள் சாகும் வரைக்கும் அத பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இவரோட போதனைகள் கேட்டு நெறைய சினிமா பிரபலங்களா இருக்கட்டும், அண்ட் அரசியல்வாதிகளா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இவர்கிட்ட வந்து வழிபாடு, தரிசனம் பண்ணாலும், அண்ட் இவர்கிட்ட அந்த யோகா, தியானம் அது எல்லாமே கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இயர்லி ஆச்சுன்னா, அந்த சிவராத்திரி அன்னைக்கு கோவையில இருக்கக்கூடிய ஈசாக்கு போயிட்டு நெறைய பேரு சீஃப் கெஸ்ட்டே போயிட்டு பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஈசாவ பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அத ஓப்பன் பண்ணி வச்சாரு. அண்ட் அவர பார்த்தீங்க அப்படின்னா, நரேந்திர மோடிய எல்லாரும் போகாதீங்க, அங்க நெறைய சர்ச்சை இருக்கு. ஸோ உங்க பேருக்கு எடுத்துக்காதீங்கன்னு சொன்னாலும், இவர் அங்க போய் அத ஓப்பன் பண்ணி வச்சது மட்டும் இல்லாம, சர்க்குருவ பத்தி நெறைய பெருமையாவும் பேசியிருக்காரு. அது சர்க்குருக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாவும் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஈசா ஃபவுண்டரான ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு 400 கோடிக்கும் மேல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இவரு நெறைய அதாவது மிக்ஸி ஜார்ல இருந்து ஊறுகாய் வரைக்கும் இயற்கையான முறையில பண்ணியும் நெறைய சேல்ஸ் பண்றதாகவும், புக்ஸ் ரிலீஸ் பண்றதாகவும், யோகா ஃபவுண்டேஷன அயல்நாடுகளுக்கும் போய் சேர்க்கிறதாகவும் நெறைய அவர் பிசினஸ் பண்றதாகவும் சொல்லப்படுது. இது எல்லாம் 400 கோடி நீங்க என்ன பண்றீங்க? அப்படின்னு கேட்கிறப்போ, அது யாருக்கு போய் சேருமோ அவங்களுக்கெல்லாம் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட பொண்ணு ஒரே பொண்ணான அந்த ராதே அவர்கள பார்த்தீங்க அப்படின்னா, 2014ஆம் ஆண்டு ராதே அவர்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அதுவும் ஒரு சர்ச்சையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இவரு ஒரு ஆன்மீகத்த போற்றவரு. இவரே கல்யாணம் பண்ணாரு. ஓகே. நெறைய பேரு இவர் ஆன்மீகத்த போதிச்சனால நெறைய பேரு கல்யாணம் ஆகாம
ஆன்மீகம் மட்டுமே இருக்காங்க. இவர் சொல்லிக் குடுத்தத வச்சு நெறைய பேர் ஆன்மீகம் மட்டும் தான் போதும் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ தன்னுடைய பொண்ண எப்படி அவரு கல்யாணம் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கும் அவர் ஒண்ணு ஆன்சர் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆன்மீகத்த மட்டும் போதும் அப்படின்னு என்கிட்ட வரவங்க கிட்ட மட்டும் தான் அத நான் போதிப்பேனே தவிர, எனக்கு அது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் போதிக்க மாட்டேன். என்ன தேடி வந்து கேட்கிறவங்களுக்கு தான் நான் அத போதிப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அவங்க பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, காதல் திருமணம் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ராதையோட அப்பா சர்க்குரு அவர்களுக்கு இந்த கல்யாணத்துல ஸ்டார்ட்டிங்ல விருப்பம் இல்லனாலும், அவங்க பொண்ணோட வாழ்க்கை முக்கியம். அவங்க பொண்ணு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே பார்த்துட்டு, நல்ல பையனா இருக்கான்னு சொல்லிட்டு, ஒரு சிங்கர தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஈசா கோவிலுக்கு வராத பிரபலங்களே இல்லன்னு சொல்லலாம். எல்லாருமே வருவாங்க. எல்லா சிவராத்திரிக்கும் ஆக்டர் சமந்தா முதற்கொண்டு, தமன்னா அண்ட் நெறைய மோடி, எடப்பாடி பழனிசாமி இவங்க அரசியல்ல இருக்கிறவங்களும் அண்ட் பீகார், மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய முதல்வர்கள், அவங்களும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஈசா ஃபவுண்டருக்கு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் இவரோட போதனைகள நெறைய பேர் போதிச்சாலும், அத ஃபாலோ பட்டு வழிபட்டாலும், நெறைய பேரு இதுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன் அப்டின்னா, அங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்கும் பாலியல் தொல்லை குடுக்குறாங்க. அப்டிங்கிற மாரியும் பேச்சும், சர்ச்சையும் போயிட்டுருக்கு. ஆனா, எது உண்மை அப்டிங்கிறது அதிகாரப்பூர்வமா யாருக்கும் எதுவும் தெரியாது. அண்ட் இவ்ளோ சினிமா பிரபலங்களும், இவ்ளோ அரசியல்வாதியும் அத பார்த்தும் நெறைய பேருக்கு அது அகைன்ஸ்ட்டா பேசுறாங்க அப்டின்னா, ஸோ அது ஒருவேள ரூமர்ஸ் தானா? இல்ல உண்மைதானா? அப்டிங்கிறது தெரியல. என்னதான் அது உண்மை பொய்யா இருந்தாலும், ஆனா சர்க்குரு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு எந்த ஒரு இதுக்கும் ரியாக்ஷன் பண்றதே கிடையாது. ஒன்லி அவரோட யோகா, ஆன்மீகம் இத மட்டும் தான் மக்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு போதிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இது போல நெறைய செய்திகள நம்ம தமிழ் மீடியாவ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.